இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய அன்னையின் அன்பு பக்தர்களாகவும் ஆண்டவருடைய சீடர்களாகவும் வாழ வந்திருக்கிற நமக்கு இறைவன் இந்த நாளில் புனித வாரத்தில் பயணிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்காக சான்று பகருகிற சாட்சிகளாய் விளங்க இந்த திருப்பலியில் இறை அருள் கேட்டு நாம் மன்றாடி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுதியுடன் ஒப்புக்கொடுக்க பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இறைவா, உமது வார்த்தையானவர் குடிகொள்வதற்காக புனித மரியாவின் திருவயிற்றை தெரிந்து கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, திருவசனங்கள் 4-9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம்.
என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் நானே. என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானே. உமது இல்லத்தின் மீதான எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை படித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் அரசரே, போற்ற பெருக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 14 முதல் 25 முடிய. 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார்.
இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு இறைவன் இறைவார்த்தை வழியாக நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு வழிகாட்டுகிறார். முதல் வாசகம் எசையா நூலினுடைய வாசகத்தை நாம் ஆழ்ந்து தியானிக்கிற பொழுது, நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கிறார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் என்கிற இந்த வார்த்தைகள் அன்றிலிருந்து இன்று வரை அவரை நம்பியிருக்கிற, அவருக்காக செயல்பட விரும்புகிற பிள்ளைகளுக்கான ஒரு வார்த்தைகள். கடவுள் தன் திட்டத்திலே பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை கொடுத்து அவர்களை தட்டி எழுப்பி ஒவ்வொரு நாளும் திட்டங்களை கொடுத்து அவர்கள் அந்த திட்டத்தின்படி வாழ செய்கிறார். இந்த முதல் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே சீடர்களை அழைத்து மிகப்பெரிய மீட்பு திட்டத்தை அவர்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் அவர்களால் அந்த மீட்பு திட்டத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய பார்வையெல்லாம் துன்பம் இருக்கக்கூடாது, துயரம் இருக்கக்கூடாது, நம்மை போலவே இருந்தது. நம்மும் அதை தான் நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம் கடவுளை தேடி வருகிற பிள்ளைகளுடைய நோக்கங்கள் என்ன? துன்ப துயரங்கள் இருக்கவே கூடாது. வெளிநாடுகளிலே கூட்டம் குறைந்து கிடக்கிறது, மக்கள் வருவதில்லை. காரணம் என்ன? அங்கே பணம் இருக்கிறது, துன்பம் இல்லை. எதை வேண்டுமானாலும் பணத்தை வைத்து நாம் சமாளித்து விடலாம். ஆகவே கடவுள் தேவையில்லை என்கிற ஒரு மனநிலையிலே ஒரு கூட்டம், ஒரு இடம் மாறிப்போய் கிடப்பதை நம் அடையாளமாக பார்க்க முடியும். இங்கே நாம் ஓடி வருகிறோம் என்று சொன்னால் அநேகருடைய உள்ளங்களிலே எனக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலை. இன்றைக்கு நம்ம திருத்தூதர்களை பார்க்கிற பொழுது, சீடர்களை பார்க்கிற பொழுது அதே மனநிலையிலே பயணித்தார்கள். அதிலே ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம் தான் யூதாஸ் இஸ்காரியோத்து. அவன் முன்னரே 30 வெள்ளிக்காசுகளை வாங்கி கொண்டு தான் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அப்படி என்றால் இயேசுவை இந்த காசுக்காக இவன் காட்டி கொடுத்தானா? 30 வெள்ளிக்காசுகளை கொண்டு போய் அவன் தூக்கி எறிகிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். அவனுக்கு இதிலேயும் ஒரு ஆதாயம். இதிலே ஒரு ஆதாயம். ஆண்டவரை அவன் இந்த மீட்பு திட்டத்தில் எப்படியாவது அந்த ரோமை பேரரசிலிருந்து காப்பாற்ற வேண்டும், அதற்கு இயேசுவை பயன்படுத்த வேண்டும். அவனுடைய சுயநல நோக்கத்திற்கு இயேசுவை பயன்படுத்தி கொள்கிறான். அதிலேயும் ஒரு லாபத்தை அவன் பார்க்கிறான். சும்மா வருதை ஏன் விடுவானே? இன்றைக்கி நம்முடைய உலகத்திலும் நிறைய காரியங்கள் நமக்கு இப்படியாக கொடுக்கப்படுகிறது. இது எல்லாமே யூதாஸினுடைய செயல், இயேசுவை காட்டி கொடுக்கிற செயல். அதனுடைய எக்ஸாக்ட் ஃபார்ம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஒரு முறை பேதுரு மறுதலிக்கிறார். அதுவும் இதற்கு இணையான பாவமாகத்தான் கருதப்படுகிறது. சீடர்கள் எல்லாம் ஓடிப்போனார்கள், அதுவும் இதற்கு இணையான பாவமாகத்தான் கருதப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நான் எப்படி ஆண்டவரை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய பேச்சிலே, என்னுடைய விசுவாச வெளிப்பாடுகளிலே, வாழ்வு முறைகளிலே சிந்தித்து அன்னை மரியாளை உற்று பார்ப்போம். அன்னை மரியாள் எல்லாவற்றையும் அமைதியாய் சிந்தித்தார்கள். அன்னைக்கு திட்டம் கொடுக்கப்பட்டது அன்னை மரியாளுக்கு. அன்னை மரியாள் போய் ஊரெல்லாம் போய், நான் ஆண்டவர் இப்படி படுத்திட்டாரு, என்னை வாழ்க்கையை கெடுத்துட்டாரு, அவர் சொல்லி தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு ஒரு பக்கமும் அவர் புலம்பியதாக அவர் நமக்கு வேதத்திலேயும் அல்லது வேறு எங்கேயும் வாசிப்பதில்லை. அவர் அமைதியிலே, சூசையப்பரை ஒரு பக்கம் பாருங்கள்,
அவர்கள் கடவுளுடைய திட்டத்தை உள்ளத்திலே தாங்கி தான் ஓடினார்கள். அதை புலம்பலாகவோ அல்லது வேறு விதமான காயமாகவோ அல்லது யூதாசினுடைய மனநிலையை வெளிப்படுத்தாதபடி ஓடினார்கள். நாம் அப்படி இருக்கிறோம் என்றால் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் அதிகம் சான்று பகர ஆண்டவரிடத்தில் பலன் கேட்போம். ஒருவேளை நாம் மாற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம், கடவுளுக்கு சான்று பகர முடியாமல் யூதாஸின் மனநிலை நம்மிடத்தில் இருந்தது என்றால் மாற்றிக்கொள்வோம். ஆண்டவரிடத்தை வந்தால் காசு தருவார், பணம் பெருகும், என்னுடைய வாழ்வு சிறக்கும். இந்த மனநிலையோடு வந்தால் இது யூதாஸின் மனநிலை. சிந்தித்து நம்மையே நாம் மாற்றிக்கொள்வோம். ஆமென். வாழ்வை பழியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையெடுக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பழியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையெடுக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுபுறு பெறுவது போ. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுபுறு பெறுவது போ. அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்களுக்காகவும் உமது கைகளினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரியா தம் கண்ணிமையால் உமக்கு ஒப்பளித்து உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தரித்தார். புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது மக்கள் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தவையாய் இருப்பனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். முது திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். இந்த நாளில் திருப்பலியை நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை தேவரீர் கனிவுடன் கண்ணோக்குவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முந்தைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நமக்கு வாழ்வளிக்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல் என் மீது வாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் வரமாகுமே. உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வில் வரமாகுமே. உணவாய் எழுந்து எழில் வந்து உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உதவும் ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும்.
கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். சில அறிவிப்புகள். அன்னதானத்திற்கு தங்களது நன்கொடையை கொடுத்து தொடர்ந்து உதவும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெரிய வியாழன் பசிப்பினிக்கு கொடுப்பதால் அனைவரும் தவக்கால உண்டியல்கள் காணிக்கையாக பவனியாக வந்து பெரிய வியாழன் மாலை திருப்பலியில் தரும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 17ஆம் தேதி வியாழன்கிழமை புனித வியாழன் மாலை 6:15 மணி இயேசுவின் இறுதி இரவு உணவு திருப்பலி நடைபெறும். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி. ஆகவே நற்கருணை, சிறப்பு ஆராதனை, திருச்சிலுவை பவனி, திருச்சடங்குகள் இவைகளெல்லாம் இருக்கிறது. மாலை 5 மணிக்கு திருச்சிலுவை பவனியானது ஆரம்பமாகும். 19ஆம் தேதி புனித சனி இரவு 10:45 மணிக்கு ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலி நடைபெறும். 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பு ஞாயிறு பெருவிழா திருப்பலிகள் நடைபெறும். காலை 6:15 மணிக்கு வரகநேரி புனித சவேரியார் கோவிலிலும் 8:15 மணிக்கு உலக மீட்பர் பசிலிக்கா அன்று குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்கப்படும் காலை திருப்பலியில் காலை 11:15 மணிக்கு ஆங்கில திருப்பலி நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை 6:15 மணி திருப்பலி உலக மீட்பர் பசிலிக்காவில் நடைபெறும். உணவுக்கு உபயம் செய்திருக்கிற களியமங்கலம் கிராம மக்கள் ஜோஸ்பின் சார்லஸ் இருதயபுரம் தோப்புத்தெரு, ஆண்டனி பயஸ் சகாயமாதா அடக்கடை, ஜேபி ஃபைனான்ஸ், ஆரோக்கியராஜ் மோட்சம், எட்வர்டு ராஜ் சோஃபியா, ஜோசப் தன்ராஜ் ஷெர்லி, லூர்து ராஜ் ஜான்சி ராணி, சுசேராஜ், அந்தோனிராஜ், லாவண்யா சிங்கராயர், ஷர்லி ஜீவா, அல்ஃபோன்சா நிம்மி, ஜான் எடிசன், சகாய பிரின்சி, செபாஸ்டின், அமுதராணி இவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கண்டு மகிழ்கிற டிஎஸ்எஸ் கென்னடி அவர்களுக்கும் ஜெவினா அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்களை கரவோசையோடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை இடைவிடாது பின்பற்றி உமது திருவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரை வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாக பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழி நடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மன தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத் அம்மாளுக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக முது திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னல மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமதிசயுமாக்கள் போற்றி புகழரும் உமர் புதப்பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, நம்
நம் இடைவிடா சகாயத்தாய்க்கும் அவர் வழியாக அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கும் நன்றி கூறி ஜெபிப்போம். பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நாம் உம்மை மறக்க மாட்டோம் என்று கூறிய அன்பின் நிறைவா, எங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி அருளடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜெபக்கூட்டங்கள் இவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை பற்றுதல் கொண்டு தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் நிறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கி இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவை பின்பற்றி நாங்கள் ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாக இருக்கவும், பிள்ளைகள் உடல்நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞரிளம் பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதான ஒற்றுமை என்றும் நிலவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் பரம தந்தையே இறைவா, சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஒழிய நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்பட, ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெற, ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெற அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், நன்றிகள் அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்திலே இந்த பாடலோடு ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஓ தூய கண்ணே தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோ, வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடி சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புதுவாழ்வு தந்தார். அதை இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானிய பெண், நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவுணர்ந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலமளிப்பாராக. ஆமென்.
சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவமன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கும் பாவமன்னிப்பளித்து ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடல் புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் அனைத்தையும் போக்கி ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்புமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது அன்பு தாய் மரியாவை இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்தீரே. மண்ணையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகிறீர் என்பதையும் அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு அருள் புரிகிறீர் என்பதையும் நாங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்
மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நின்று அதிகாலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம். இவ்வளவு நேரமாக நாம் திருப்பலியில் ஆராதித்த நம் ஆண்டவர் இதோ நற்கருணை வழியாக அவருடைய பலத்தால் இடைக்கட்டப்பட்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய அபிஷேகமான ஆவிக்குரிய வல்லமையினால் இடைக்கட்டப்பட இருக்கிறீர்கள். துணிந்து பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போம். பரிசுத்த வல்லமையான இரக்கம் நிறைந்த கடவுள் இப்பொழுது நம்மை நிறைத்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி கரங்களை விரித்து என்னை உயர்த்திய தெய்வமே எமக்கு ஆராதனை என்று சொல்லுவோம். இது ஒரு ஆராதிக்கிற நேரம். இந்த பூவுலகை படைத்தவரே எம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்வோம். மண்ணுலகையும் விண்ணுலகையும் படைத்து ஆட்சி செய்கிறவரே எம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்வோம். இந்த மண்ணுலகிலே நாமையும் ஒரு பொருட்டாய் நினைத்து பார்த்திருக்கிறவரை இதோ ஆராதிக்கிறோம் என்று சொல்வோம். ஆண்டவரே, பலனிழந்து கிடக்கிற நேரத்தில் எல்லாம் பலன் கொடுத்து இந்த பூமியிலே நாங்கள் நன்மைகள் செய்ய எங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை அளிப்பவரே, உடைய இரக்கம் இந்த நேரத்தில் எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த அதிகாலை பொழுதிலே உம்மை தேடி வந்த ஒவ்வொரு மகனும் மகளும் நிறைவடைவார்களாக. இரக்கம் நிறைந்த ஆவியானவர், வல்லமையை கொடுக்கிற ஆவியானவர், ஆசீர்வாதத்து கிருபைகளை தந்து எங்களை நிறைவாக்குகிற ஆவியானவர், எங்கள் ஆவியின் உட்மனங்களை நிரப்புகிற ஆவியானவர், இந்த உலகத்திலே எதிர் சக்தியாய் ஓட வல்லமை அளிக்கிற ஆவியானவர், தீமையை எதிர்த்து நிற்க ஆற்றல் அளிக்கிற ஆவியானவர் இதோ இந்த நேரத்தில் எங்களை நிரப்புவாராக. அன்னை மரியாளே நிரப்பின ஆவியானவர், புனித சூசையப்பரை நிரப்பின ஆவியானவர், திருத்தூதர்களை நிரப்பின ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் இந்த புனித வாரத்திலே ஒரு பரிசுத்த ஓட்டமோட தேவரீர் கிருபை செய்வீராக. ஆவியானவரே, இதோ என் பிள்ளைகளையும் இங்க இருக்கிற எங்கள் அடியவர்கள் அனைவரையும் இதோ நீர் நிரப்பும்படியாக, இங்க இருக்கிற குருக்களை நிரப்பும்படியாக, இந்த பங்கில் இருக்கிற எல்லா ஊழியர்களை நிரப்பும்படியாக, இதோ இந்த பங்குக்கு உதவி செய்கிற பிள்ளைகளை நீர் இப்பொழுது நிரப்பும்படியாக மன்றாடி செபிக்கிறோம். ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, எங்கள் அன்பின் ஆவியானவரே, எங்களை நிறைத்து நீர் ஆசீர்வதியும் ஐயா. கண்களை மூடி உங்கள் கவலை கண்ணீரை ஒப்பு கொடுங்க. இதோ அவர் எல்லாவற்றையும் உன் பெருமூச்சுக்கு விடை சொல்லுகிறவர். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ கேள், நான் கொடுக்கிறேன் என்று சொன்னவர். இதோ கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே,
தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம் வார்த்தையின்படியாய் பிள்ளைகள் செபிக்கிறார்கள் அப்பா. இந்த ஜெபங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கலங்காதே திகையாதே என்றீரே. கலங்கி வந்திருக்கிற மகன், கலங்கி வந்திருக்கிற மகளை நீர் இப்பொழுது நிரப்புகிறீர் அப்பா. அவருடைய கலக்கங்களை மாற்றுகிறீர். இதோ இந்த துன்பத்தை என்னால் தாண்டி செல்ல முடியும், இந்த துன்பத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். இந்த துன்பம் என் கடவுளுக்கு மாட்சியாய் மாறுகிறது. என் துன்பத்தை கடவுளோடு கூட ஒப்பு கொடுப்பேன். அன்னை மரியாள் தன் வாழ்வில் எழுந்த எல்லா துன்பங்களையும் தன் கடவுளோடு இணைத்து கொண்டார். பாடுகளை சுமந்த இயேசுவை போல பாடுகளை இதயத்தில் சுமந்த தாய் மரியாவை முன்வைத்து நானும் பயணிக்க விரும்புகிறேன் அப்பா. துன்பங்களை ஒப்பு கொடுப்போமா, உன் துயரங்களை ஒப்பு கொடு. ஆண்டவர் உன் துன்பங்களை தாங்கி செல்ல பலன் கொடுக்கிறார். இதோ எல்லா விதமான கவலை நோய்கள் ஆண்டவர் இப்பொழுது தொடுகிறார். உன்னுடைய நோய்கள் மாற்றமடைகிறது. ஆண்டவர் உன்னுடைய நோய்களை தொடுகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை தொடுகிறார். பிள்ளைகளின் பிள்ளைகளை தொடுகிறார். பரிசுத்த வல்லமையான தெய்வம், அசைவாடின் ஆவியானவர் உங்கள் செபத்தின் மீதும் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் எல்லா காரியத்தின் மீதும் அசைவாடுகிறார். உங்களை அவர் வெறுமையாய் அனுப்புவதில்லை. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்றவர் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. என் மகளே, என் மகனே, நீ கேட்பது கிடைத்து விட்டது என்று நம்பு. ஆண்டவர் உனக்கான அந்த காரியத்தை செய்து விட்டார். நீ வெட்கப்படாதபடி, உன்னை வெறுமையாய் விடாதபடி ஆண்டவர் நிரப்பி வெட்கத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவர். பரிசுத்த தெய்வமே, இந்த அதிகாலை பொழுதில் வந்திருந்த பிள்ளைகளினுடைய எல்லா மன்றாட்டுகளையும் தெய்வீக இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து உம்மை ஆராதிக்க வந்த பிள்ளைகள், உம்மை மாட்சிப்படுத்த வந்த பிள்ளைகள் எந்த விதத்திலும் எந்த காரியத்திலும் குறைவுபடுவதில்லை என்கிற உறுதியான வார்த்தைகளோடு நிறைவான இந்த ஜெபத்தை ஏறெடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், 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 ஆமென். வளர்ந்தான் படியிடுவோம் வான்பியர் கீதம். உயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. ஆமென். மன்றாடுவமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடைய ஆடத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தும் எங்கள் இருதயம், மாதாவே நீர் கொடு மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி. தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே எல்லா வேளையுமே சகாயம் புரியும். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய